Anitha Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு கிச்சன்ல நின்னுர்க்க உங்களுக்கு நல்ல சமையல் செய்து காமிக்கணும்னு வந்திருக்கேன். நிறைய பேர் சமைச்சு காமிங்க அப்படினு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கட்டாயம்ங்க. இப்போ தொடர்ந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நிறைய சமையல் எல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். எது போன்ற சமையல் உங்களுக்கு தேவைன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுண்டக்காய் புளிக்குழம்பு. ரொம்ப சுவையாக இருக்கும். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பொதுவாகவே புளிக்குழம்பு என்பது எல்லாருக்கும் பிடிச்சமான ஒன்று. குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் வாய்க்கு ருசியாக புளிப்பாக சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வத்தக்குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது வழக்கம். சுலபமாக செய்யக்கூடியது கூட. நம்ம இப்போ சுண்டக்காய் புளிக்குழம்பு செய்கிறோம் இல்லையா, அதுவும் ரொம்ப சுலபமானது. செய்முறை விளக்கத்துக்கு நம்ம நேரடியாக போயிடலாம். அதுக்கு என்ன தேவையான பொருள்கள், எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் தான் அங்கே சுண்டக்காய் குழம்பு செய்ய போகிறேன். சுண்டக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறேன். பொதுவாகவே இந்த காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, சுண்டக்காய் புளிக்குழம்பு இதெல்லாம் மண் சட்டியில் செஞ்சோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட இந்த கிளே பாட் கொடுங்க, அதாவது மண் சட்டி, பானை, மண்ணால் செய்யப்பட்ட இந்த பாத்திரங்கள் நான் பயன்படுத்துகிறேன்ல அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இதை நான் அனுப்புறது இங்கேருந்து சரியாக அனுப்பி வர்றதுக்குள்ளே நொறுங்கி போயிடுச்சுன்னா என்னை திட்டுவீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய இருப்பிடத்தில் மண்பானை செய்கிறவங்க கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. அந்த கிளே மாதிரி இன்னொன்று வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் மண்ணும் இன்னும் சில பொருள்களும் சேர்த்து செய்வாங்க. மண் அதில் இருக்குது. அந்த மாதிரி சீக்கிரத்தில் உடையாது. ஆனால் எதையுமே சீக்கிரத்தில் கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிரும். சரி, இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இதில் நம்ம கொஞ்சம் நல்லா தலை புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் முதல்ல இந்த சுண்டைக்காயை வதக்கணுங்க. பச்சையாக சாப்பிட்டா நல்லா இருக்காது, வதக்காமல் போட்டோன்னா குழம்புல நல்லா இருக்காது. இந்த புளிக்குழம்பு ஒவ்வொரு காய் போட்டு செய்யலாம். நம்ம இன்றைக்கி சுண்டைக்காய் போட்டு செய்கிறோம். நான் இன்னும் வரும் காலங்களில் வேறு காய் போட்டு நான் குழம்பு வச்சு காமிக்கிறேன். புளிக்குழம்பு, காரக்குழம்பெல்லாம் அது வேறு காய் போட்டாலும் பேஸ் இது தானா அப்படின்னு கேட்டே சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும். இப்போது நம்ம வதக்கின சுண்டக்காய் பாருங்கள், தோல் நிறம் மாறிடுச்சு. இந்த மாதிரி நிறம் வரும்பொழுது நம்ம இதை எடுத்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் விட்டால் போதும். எண்ணெய் சூடானதுமே அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. அடுத்தது வெந்தயம் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. வெந்தய மனம் கட்டாயம் இருக்கணும். அதனால் வெந்தயம் சேர்த்த பின்னாடி கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. பொதுவாக காரக்குழம்புல நம்ம சீரகம் சேர்ப்போம். புளிக்குழம்புல சோம்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சு சேர்த்துக்கோங்க. இதில் ஆப்ஷன், பூண்டு பல் தட்டி வச்சது சேர்க்குறது ஆப்ஷன். இது அவசியமாக சேர்க்கணும்னா வேண்டாம். அதுலேயே சிகப்பு மிளகாய் கிள்ளி வச்சு விதை இல்லாமல் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்படி கரைச்சி வச்ச புளி தண்ணியில் நம்ம என்ன பண்ணணும், உப்பு சேர்த்துக்கலாம். குட்டி ஸ்பூன், என்ன இவ்வளோ போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் மிளகாய்த்தூள் நல்ல நிறம் கொடுக்கறதுக்காக பெரிய ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு 1.5 to 2 டீஸ்பூன் அளவு. நான் குட்டி ஸ்பூனுன்றனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுலேயே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுலேயே சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் ஸ்பூன், ரெகுலர் ஸ்பூனாக இருந்தால் டீஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா, அதில் 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கணும். அடுத்தது மல்லித்தூள் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது அத்தனையுமே நல்லா கலந்து விடணும். கட்டி பிடிக்காமல் கரைக்கணும்.
இதில் ரொம்ப முக்கியமானது சோம்புத்தூள் சேர்க்கணுங்க. சோம்புத்தூள் சேர்த்து நீங்கள் புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். 1 டீஸ்பூன் போல் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போது கரைச்ச இந்த கரைசலை நம்ம சட்டியில் ஊற்றிடலாம். தாளித்த சட்டியில் இதில் வதக்கிய சுண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுண்டைக்காய் இல்லைங்க, வேறு எந்த காயாவது சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லாயிருக்கும், முருங்கைக்காய் நல்லாயிருக்கும். சில காய்கள் எல்லாம் புளிக்குழம்புக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு. ரொம்பவும் சுண்ட விட வேண்டாம், நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். இதில் சும்மா இத்தினூண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க, புளிப்பு ரொம்ப தெரியாமல் இருக்கிறதுக்கு. வெல்லம் சேர்த்தா பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்க வேண்டாம். சேர்த்துக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணுங்கள், இதில் 1 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் மேலாக விடுங்க. அந்த எண்ணெய் நல்லா மிதக்கணும் மேலே. நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது தான். அதுலேயே செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் போட்டது இப்போ செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்குது. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு சேர்த்த மளிகை பொருள்கள் அத்தனையுமே நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்குது. சாம்பார் தூள் எல்லாம் நானே செய்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. வாங்காதவங்க வாங்கி பாருங்கள். இதில் போட்ட வெல்லம் கரைஞ்ச உடனேயே நம்ம அடுப்பை அணைச்சி இந்த குழம்பை இறக்கிடலாம். அவ்வளோதான், சுண்டக்காய் புளிக்குழம்பு தயாராகிடுச்சு. இந்த சுண்டைக்காயெல்லாம் நம்ம மொட்டை மாடியில் காய்ச்சதுங்க. சரி, சுண்டக்காய் புளிக்குழம்பு பாருங்களேன், நிறம் பாருங்கள், ஆஹா எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இந்த நிறத்தை பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணும். இங்கே பாருங்கள், இந்த வெள்ளை சோறில் அப்படியே கலந்தோன்னு வைங்களேன், அவ்வளோ நல்லா இருக்குது நிறம். செவச்சவேன்னு இருக்குது. இப்போ இது நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். என்ன எங்களுக்கு சாப்பிட தெரியாதா, நீங்கள் சாப்பிட்டு காமிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவை எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சாப்பிட்டு சொல்கிறேன். நீங்களும் இது செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு தெரிவிங்க. அப்பா சரியான பதங்க. அந்த வெல்லம், அந்த இனிப்பு தெரியாமல் இருக்கிறது, புளிப்பு தெரியாமல் இருக்கிறது, அப்புறம் அந்த நல்லெண்ணெய் வாசனை, அந்த வெந்தயம் போட்ட கசப்பு தெரியாமல் இருக்கிறதுலாம் அவ்வளோ அற்புதமாக டேஸ்ட்டாக இருக்குது. கட்டாயம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும். ரொம்ப சுலபமான முறையில் சுண்டக்காய் புளிக்குழம்பு வச்சு பார்த்துட்டோம் இல்லையா? சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவை, இல்லை எது போன்ற சமையல் குறிப்புகள் தேவை அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நடுவில் நான் வீஹா ஆன்லைன் குறிப்பிட்டது புதிதாக பார்ப்பவர்களுக்கு புரியாமல் இருக்கும், அதனால் வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணலைன்னா உடனே டவுன்லோடு பண்ணிக்கோங்க. எங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போங்க. இப்போ ஒரு சிலர் வந்து ஐஃபோன் வச்சுருப்பீங்க, அவங்கெல்லாம் ஆப் ஸ்டோருக்கு போங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிறவங்க ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங்கை பார்த்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகும். அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்ற பெயர் இருக்கும், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர வீஹா.ஆன்லைன் என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம், அதுலேயும் என்னுடைய பெயர் இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க, வீஹா ஷாப்க்கு. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் வீஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியும் புரியலன்னா கூகுள் மேப்ஸ்க்கு போங்க, வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் இல்லை வீஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மேப் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் வந்து சேர்த்துரும். சரிங்க, உங்களுடைய வீஹா ஷாப்க்கான கிளைகள் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு கடை சென்னையில் வச்சுருக்கேன். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு இல்லைங்க அவங்க கடை தாங்க அப்படின்னு எங்கேயாவது சொன்னாங்க, எந்த நாட்டில் இல்லை எந்த ஊர்லேயாவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அது தவிர்த்து வீஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய பொருள்கள் வீஹா என்கின்ற பெயரில் வேறு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் விற்றார்கள் என்றால் அதுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. அது நான் உங்களுக்கு முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன். எங்கேயாவது வாங்கிக்கிட்டு அப்புறம் உங்களோடது என்னங்க எப்படி இருக்குது அப்படின்லாம் என்கிட்ட யாரும் புகார் வாசிக்க வேண்டாம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் வீஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள்,
விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.